எல்லாரும் கரிச்சு கொட்டினீங்களா கவர்னரை? அந்த மனுஷன் பாவம் 118 தான் கேட்டார். இப்போ நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களாம் ஹாப்பி தானே? இப்போ சிபிஐ ஹாப்பி, சிபிஎம் ஹாப்பி, விசிகா ஹாப்பி, காங்கிரஸ் ஹாப்பி. உங்களெல்லாம் ஹாப்பி பண்ணது யாரு? பாஜக. விஜய் பாஜக எதிர்ப்பு சக்தி தானா? இல்லையா, அவரு கவர்னர் அங்கிள் அப்படி சொல்லவே இல்லையா? காங்கிரஸ் முன்வைத்த அதுதானே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாய அமைப்புகளுக்கு இடமா. நீங்க பெரிய கட்சி 28 சீட்டு வாங்கிட்டு ஆக்சுவலாக இப்போ திமுகலாம் நிறைய ஸ்லீப்பர் செல் இருந்துருக்கிறீங்க கூட்டணியில். கரண்ட்டு சம்மந்தமான கையெழுத்து, டேம் செக்யூரிட்டி பில்லு, ஃபுட் செக்யூரிட்டி பில், இந்த மாதிரி விஷயத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனம் வந்துச்சு. அப்போ தான் அதிமுக வந்து பாஜகவோட லைனில் போகுன்ற மாதிரி விமர்சனம். இப்போ விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இப்போ தாவேக்கான்றது ஒரு புது ஹோட்டல். இந்த ஹோட்டலில் பிரியாணி சூப்பராக இருக்கும், இந்த ஹோட்டலில் புறா ரோஸ்ட் அருமையாக இருக்கும், இந்த ஹோட்டலில் 65 வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கும், நெஞ்சரிசிலே இருக்காது அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணி திறந்துட்டோம். இப்போ ஜனங்களும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க இப்போ சாப்பிட்டு பார்க்குற நேரம். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 118 என்கிற அந்த மேஜிக் நம்பரை நெருங்கி கொண்டிருக்கிறது தாவைக்கா. ஆளுநரிடம் 3 முறை சென்று கடிதம் கொடுத்தும் அவர் வந்து அதுக்கு ஒத்து வரலை. இப்போது அந்த 118 எண்ணை அடைய போறாங்கன்றதான் பார்க்கிறோம். கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் பனையூர் போய் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ விசிகா முடிவெடுக்கும் நிலையில் இருக்காங்க. அந்த கட்சி நிர்வாகிகளோட திருமாவளவன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்காரு. நிச்சயமாக அவரும் போகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. எப்படி இந்த சூழலை பார்க்குறீங்க? விசிகா தலைவர் திருமா சார் டைம் நிறைய ஆகுது. கவர்னர் கோச்சின்னு கேரளா போயிட போகிறார். அதனால் அந்த லெட்டர் நீங்கள் கொடுக்குற மனசளவில் வந்துட்டீங்க. அந்த மீட்டிங்கு அது இதை விட கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி அவர் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறாரோ அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது நல்லது. ஓட்டு போட்ட மக்களுக்கு அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதனால் இனிமேல்ட்டும் இந்த உயர்மட்ட குழு அது இது அப்படிலாம் வைக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லெட்டரை அது ஒரே ஃபார்மேட்டு தான். அது பார்த்தேன் நான் சிபிஐ லெட்டரும் பார்த்தேன், சிபிஎம் லெட்டர் பார்த்தேன். இந்த வழக்கமாக நம்ம காலேஜில் இன்டர்ன்ஷிப்லாம் போனால் கொடுப்பாங்களே, டு whom so ever it may concern kindly please take notice அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி தான் அந்த ஃபார்மேட். அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் மை பார்ட்டி செக்ரட்டரி அப்படின்னு போட்டு கீழே அந்த 2 எம்எல்ஏ பேர் போட்டு அதுதான். அதுக்கு எதுனா ஒரு சாட் ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸில் அது கொடுத்துரும் டெக்ஸ்ட். நிபந்தனையற்ற ஆதரவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலையான ஜனநாயக பூர்வமான ஆதரவு நம்ம வந்து கொடுக்கணும், நடக்கணுன்றனால நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. வேற வழி இல்லையே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. நான் வந்து தப்பு சொல்லலை. தப்பு இப்போ திமுகவை கேட்டிங்கன்னா அவங்க வண்டியாக சொல்லுவாங்க, அவங்க புலம்புவாங்க, அவங்களுக்கு அதில் நியாயம் இருக்குது. எப்பா எவ்வளோ செலவு பண்ண நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு, எவ்வளோ வந்து கட்சிக்காரன் அந்த சீட்டை கேட்டான், கட்சிக்காரனுக்கெல்லாம் கொடுக்காம உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரையில் என்னென்னா அந்த லெட்டரை சீக்கிரமாக கொடுத்துட்டிங்கன்னா கவர்னர் வந்து அவர் தான் சொன்னார்ல 118 யாரு கொடுத்தாலும் நான் கொடுத்துட்றேன்னு. அப்போ அந்தப்பா பிடிப்பா 108 டிக்கெட்டை கொடுப்பா சீக்கிரம் போயிட்டு நாங்கள் வந்து ஸ்வேரிங் இன் செரமனி இது பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போங்கன்றதான் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஜனநாயக நாட்டில் இதுதான், இப்படி தான் நடக்கணும். எல்லாரும் கரிச்சு கொட்டினீங்களா கவர்னரை? அந்த மனுஷன் பாவம் 118 தான் கேட்டார். இப்போ நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களாம் ஹாப்பி தானே? இப்போ சிபிஐ ஹாப்பி, சிபிஎம் ஹாப்பி, விசிகா ஹாப்பி, காங்கிரஸ் ஹாப்பி. உங்களெல்லாம் ஹாப்பி பண்ணது யாரு? பாஜக. பாசிச பாஜக வந்துவிடும். எங்கே வந்து விட்டது? பாசிச பாஜக இங்கே வந்து விடல. ஆனால் நீங்களாம் இப்போ ஹாப்பி. அதுக்கு காரணம் யார்? பாஜக. அதனால இனிமேல்ட்டாவது பாஜக வந்துவிடும், பாஜக அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. பாஜக இருந்தால் தான் நீங்களாம் அரசியல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் பாஜக வந்து லைட்டாக கொஞ்சமாக இருக்கிறது நல்லது. இப்போ மக்கள் வந்து பார்ப்பாங்க, என்ன இது பாஜக தான் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் அதை விட பயங்கரமாக இருக்குது அப்படின்ற. விஜய் பாஜக எதிர்ப்பு சக்தி தானா? இல்லையா, அவரு கவர்னர் அங்கிள் அப்படி சொல்லவே இல்லையே. சொன்னார் அதனா ஃபஸ்ட்டு வாட்டியும் போனார், அமைதியாக தான் போனார், 2வது வாட்டியும் அமைதியாக தான் போனார். அதனால் அவர் அந்த மாதிரி கவர்னர் அங்கிள்லாம் எதுவுமே சொல்லி, வாட் அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள், 113 நான் வண்டி தான் கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லி. ஆனால் இந்த கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் பிசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கிறதுனால அவர் பாஜக எதிர்ப்பு பேசியாக வேண்டிய நிலையில தான் தள்ளப்படுவாரு. அவர் பாஜக எதிர்ப்பு பேசியாக வேண்டும். ஒன்றிய அரசு எந்த சாமி உங்க தொல்லை பாஜக தொல்லை. அண்ணாமலையே பார்த்தா எங்க நாங்களே இருக்கிற இடம் தெரியலாமா, நயினார் பார்த்தா எப்பா நாங்களே அமைதியாகிறோம், எப்பா எங்களை பிடிச்சி இப்படி உயிரெடுக்கிறீங்க. போதும் இந்த பாஜக எதிர்த்து இந்த பாசிசம் இந்த சனாதனத்தெல்லாம் போதும். உங்களுக்கு வேணுன்றது கட்சிச்சு சந்தோஷமா ஹாப்பியா இருங்க.
மக்களுக்கு 2000 ரூபா கொடுங்க, திட்டத்தை கொடுங்க, நல்ல முதலமைச்சராக அவர் விஜய் சார் இருக்கிறதுக்கு அவரை செயல்பட விடுங்க, மக்களோட பிரச்சனைகளை பேசுங்க. போதும் இது இது இந்த இந்த கொள்கை கில்கை இதெல்லாம் சொல்லி 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 திமுக பலமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, உடையவே உடையாது, பிக்கவே முடியாது, ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுக்கிறோம், யானையை வச்சு கிட்ப்ளை இந்த விளம்பரம்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சரான் பிளைவுட்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் யானை ஏறினா கூட உடையாது பிளைவுட். அந்த ரேஞ்சுக்கு பில்டப் குத்திங்க. பெண் டீமை வச்சு பத்திரிகையில் ஊடக வாயெல்லாம் மூடி பேச விடாமல் பண்ணி எல்லாம் பண்ணி திமுகவுக்கு என்ன சிறப்பு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பு. இவ்வளோ வேலை பண்ணி நீங்கள் 70 கிட்ட 59 ஏதோ அந்த பஸ் எடுத்துன்னு பச்சை கலர் பஸ் எடுத்துன்னு சுற்றி அவரு 47 எடப்பாடி பழனிசாமி. அங்கே கூட்டணி கீட்டணி ஒன்றும் பெருசாக இல்லை, ஏதோ அவர் சக்திக்கு பண்ணார். இப்போ இதுதான் நிதர்சனம். கடைசியாக உங்களுக்கு கட்சி இருக்கிறது இந்த 59 அந்த 47 இதுதான் திராவிட கட்சிகள் கட்சி. யாருமே இப்போ நீங்களும் கணிக்கல, யாருமே கணிக்க முடியல இல்லையா? கரெக்ட், கணிக்க முடியல தான். அது வந்து நம்மளால கணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். மக்கள் வந்து விஜய் அவர்கள் அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, ஏற்றுக்கிறாங்க, இதான் உண்மை. இதை இப்படி தானே நம்ம பார்க்கணும். இன்னமும் வந்து நாங்கள் வந்து இதை வந்து மற்றவர்கள் வந்து விடக்கூடாது. ஏங்க ஒரே ஒரு சீட்டு, அவரை யாருன்னே தெரியாது. ஐயா போஜராஜன் வந்து நாட் அ வெரி பாப்புலர் ஃபேஸ் பாஜகவில். அங்கே இருந்த வானதி சீனிவாசன், தமிழிசை, நயினார் எல்லாம் தோற்று போய் மூலையில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல. பாஜக வந்து விடும். இப்போ ஒன்று மனப்பாடம் ஆகி போச்சுன்னா அதையவா பேசுறது பொழுதுக்கும். இல்ல காங்கிரஸ் முன்வைத்து அதுதானே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாய அமைப்புகளுக்கு நீங்க பெரிய கட்சி 28 சீட்டு வாங்கிட்டு ஆக்சுவலா இப்போ திமுகலாம் நிறைய ஸ்லீப்பர் செல் இருந்திருக்கிறீங்க கூட்டணியில. இந்த புஷ்பா படத்தை சொல்ல ரொம்ப ஹாப்பியாகிறல்ல நீ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி. சரி, அதாவதுங்க வந்து அரசியலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சீட் வச்சு நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான். இன்னைக்கு தேதியில் வந்துட்டு தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கட்சி, அதாவது 35% வாங்கியிருக்கு, செல்வாக்காக இருக்குது. அதனால் இனிமேல்ட்டு இந்த சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் அந்த கட்சிக்காச்சும் இனிமேல் உண்மையாக இருந்து தாவேக்காவுக்கு ஒரு நல்ல அறிவுரைகள்லாம் சொல்லி நல்ல திட்டங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்ன அரசில் குறை நடக்குதோ அதெல்லாம் இனிமேல்ட்டு ஒருவேளை வேங்கை வயல் மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா, போன பீரியடில் அமைதியாக இருந்தீங்கல்ல, அது மாதிரி இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது திமுக தனி மெஜாரிட்டியில் இருந்தது, இப்போ இவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க. இனிமேல்ட்டாச்சும் கொஞ்சம் நடுநிலையாக மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி ஒரு ஒரு நல்ல கொள்கைக்கு ஏற்றாற்போல், கொள்கை வேணாம் கட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. நான் தாவேக்காவாக இருந்தால் ஆமான்னு சொல்லலாம், நான் எப்படி சொல்ல முடியும்? என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், இல்லை ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். விஜய் அவர்கள் கட்சியில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க, நிறைய கெட்டவர்களும் இருக்கிறாங்க. கேஸ் வாங்கினவங்க, கேக் போட்டுறவங்க, அந்த மாதிரி மோசமானவங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ நல்லவங்களும் இருக்கிறாங்க, எல்லாம் மிக்ஸாக இருக்கிறாங்க. அதில் இருக்கிற நல்லவங்களை தேடி நீங்கள் போட்டிங்கன்னா ஊழல் என்பதை குறைக்கலாம், அது சாத்தியம். லஞ்சத்தை வந்து தவிர்க்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் பார்ட்டி ஃபண்டு கேட்கல, விஜய் அவர்கள் வந்து எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம், எனக்கு போதுன்ற காசு இருக்குது, எனக்கு இது போதும் வாழ்க்கையில், சும்மா இந்த மணல் குவாரியை கொள்ளை அடிக்கிறது, இந்த டாஸ்மாக் 10 மணிக்கு மேலே பிளாக்கில் விற்கிறது, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்க, இந்த பிச்சைக்கார காசு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா குறைக்கலாம். 100% சிங்கப்பூரா உடனே மாறணும் அது விஜயால் இல்லை, யாராக இருந்தாலும் அது ஒரு நாள் ஆகும். ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் படிப்படியாக மாற்ற முடியும். பார்ப்போம். அவர் இப்போ தான் வந்திருக்கிறார். வந்த உடனே அவரை வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணால் அவர் பயந்து திருப்பி நான் பனையூருக்கே போயிடுறேன் அப்படி போகக்கூடாது. வந்திருக்கிறாரு முதலமைச்சராக, அவர் நல்லா செயல்படணும், மக்களுக்கு செய்ய வேண்டியதுலாம் இருக்குது. பார்ப்போம். 2 கம்யூனிஸ்ட் தோழர்களும் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை விசிகவுடைய டிமாண்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, வன்னி அரசுக்கு மந்திரி பதவி கேட்கப்படுது, திருமாவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு அவர் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும்ன்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுவதாக பேசப்படுது. எது உண்மை அப்படின்றது தெரியல இல்லையா? இல்லை, ஒரு துணை முதலமைச்சராக ஆகுறதுன்றது நல்ல விஷயம் தானே. எவ்வளோ நாள் தான் அவரும் எப்படியே இருப்பார்? ஓகே, ஏதோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு 8-10 சீட்டில் ஒரு ஆப்ஷன் வருது, விசிக தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க. சரி, ஓபிஎஸ் இருந்திருக்கார் துணை முதலமைச்சராக கடந்த காலத்தில், அது மாதிரி இவரும் இருக்கலாம். ரொம்ப நாளாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேலை தெரியும், விஜய் சாருக்கு ஒரு உதவியாக கூட இருக்கும். ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, விஜய் ஆட்சியில் தான் நிறைய தலித் மக்கள் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க, நிறைய தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு தலித் கட்சியினுடைய தலைவரையே வந்து துணை முதல்வர் அது சொல்லப்படுது. ஆனால் அனைவருமே ரிசர்வ்டு தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் தானே.
இல்லை ரிசர்வ் தொகுதினால நிறைய பட்டியலின மக்களுக்கு அவர் சீட்டு அதிகமாக கொடுத்துருக்கிறார் மற்ற திராவிட கட்சிகளோட பார்க்கணும். பொது தொகுதியிலே ரிசர்வ், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வரவேற்கணும். அதாவது இவங்கெல்லாம் வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. திமுகலையும் அதிமுகவில் கூட 1-2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திமுகலாம் சிட்டிலெல்லாம் இல்லை வெளியிலலாம் நிறைய பேர் கொடுத்தது கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு தலித் எம்எல்ஏவாக இருக்காருன்னா ஒரு வாட்டி வாய்ப்பு, அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் சீட்டை தான் ஃபஸ்ட்டு மாற்றி பிடிங்கிறது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கெலாம் ஒரு மாற்றம் அங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் வரவேற்க தான் செய்யும். இவர் இப்போ நம்ம வந்து பார்க்கணும் என்னென்ன பண்ணுறாரு, இனிமேல் சரிங்க. ஒரு இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கிறாரு, எப்படி அது செயல்படுதுன்றதை நம்ம பார்க்கணும், விட்டுட்டு தான் பார்க்கணும். இந்த முடிவு எடுக்கப்படும்ன்றது ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான். ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, கம்யூனிஸ்டுகள் நம்ம கூட தான் இருக்காங்க, விசிகா நம்ம கூட தான் இருக்கு, இப்போ விசிகா கிட்ட வந்து நம்ம ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இருக்காங்க அப்படின்லாம் ஒரிஜினலாம் கமெண்ட் அடிச்சாரு. இப்போ அவர்கள் தான் போயிருக்காங்க, காங்கிரஸினுடைய உண்மை காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கு, விலை பேசி கோடிக்கணக்காக கொட்டி ஸ்டாலின் பாக்கெட்ல போட்டாரெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ அதே ஆட்கள் தான் விஜய் கூட போய் நிற்கிறாங்க, அதை பார்க்கிறோம். ஆனால் 2 நாள், இந்த கடைசி 2 நாள் வந்து அதிமுகவும் திமுக இணைய போவதாக ஒரு வதந்தி, ஒரு ரூமர் அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. திமுக சதி செய்கிறது, இப்படி இணைந்தால் வந்து நாட்டுக்கே நல்லது இல்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா பல பேர் பேசினாங்க. அது எப்படி, ஏன் வந்துச்சு, அது எதனால வந்துச்சு? அது ஒரு நீண்ட கேள்வி. 2 பாகங்களாக பார்க்கலாம். மொதல் பாகம் வந்து திமுகவுக்கு கூட இருந்தவங்க ஸ்லீப்பர் செல்லு இப்படி அப்படி நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் பேசினார். அது வந்து ஒரு சிம்பு ஒரு படத்தில் சொல்கிறார், அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுக்கு முன்னாடி பண்ணியிருப்பார். அது மாதிரி இப்போ அறிவாலயம் பேக்ரவுண்டில் வச்சுட்டு அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிங்கன்னா அது புரிஞ்சிடும். அதாவது அரசியலை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்த கொள்கைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இவன் ரொம்ப நாளாக எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. உண்மை. 8-9 வருடங்களான ஒரு கூட்டணி இல்லையா அது, திமுகவுடனான கூட்டணி. கரெக்டு. திமுகவில் பசை இருந்தது, ஒட்டின்னு இருந்தீங்க, பசை போயிடுச்சு, பிச்சுன்னு வந்துட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு கொள்கை, கால் மார்க்ஸ் கூட்டு பண்ணை, அதுக்கப்புறமா வந்து மதவாத சக்தி, பாசிச பாஜக வந்துவிடும், பிரதமர் மோடியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், கவர்னர் வந்து ஒரு இந்த சக்தி, பசை இருந்துச்சு, பசை போயிடுச்சு, கூட்டு ஓடி வந்துட்டீங்க. இல்லை, விஜய் அதிமுக கிட்ட தன்னுடைய ஆதரவு கேட்கல, பாமக கிட்ட தன்னுடைய ஆதரவு கேட்கல, பாஜக கிட்டையும் கேட்காத பொழுது எங்க வலுவான கூட்டணி இருக்கும் அங்கேருந்து எடுத்தாதான் நல்லா ஒட்டும். ஃபெவிகால் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேருந்து வலுவாக இருக்குதோ அதுலேருந்து எடுத்து ஒட்டினா தான் அது ஒட்டும். அது விஜய் அவரோட சாய்ஸு. அதிமுக கூட்டணியும் உடச்சிருக்கலாம், இல்லை திமுக கூட்டணியும் உடச்சிருக்கலாம். அங்கே போய் யாருன்னா கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்லாம் ஒன்றும் அடம் பிடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அதிமுக பொதுச் செயலாளர் எங்கே விட்டா நம்ம கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் 5 பேரை உருவிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை தூக்கிட்டு போய் ரெசார்ட்டில் வச்சு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி வாங்கிக்கினார். ஓகே, ரைட்டு. அவர் கட்சியை பாதுகாக்கிற வேலையை அவர் பண்ணியிருக்கார். 47 மேபி 1 வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ ஒரு பயம் இருக்கும். யாரை பார்த்து? அதிமுகவையும் திமுகவும் பார்த்து தாவேக்காவுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் மைனாரிட்டியில் உட்காந்துட்ருக்கீங்க. ஆட்சி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும், கெட்ட பேர் வராமல் பண்ணணும். அது இந்த ஜனநாயகத்துக்கு நல்லது. அது 2வது. இப்போ நீங்கள் கேட்ட அந்த இன்னொரு கேள்வி, திமுகவும் அதிமுகவும் இந்த மாதிரி பேசு பொருளாக இருந்தது. இப்போது அதிமுகவில் வந்துட்டு எங்கே எம்எல்ஏக்களை தூக்கிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெசார்ட்டுக்கு போனாங்க. அவங்க போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் கருப்பாடுகள்லாம் உள்ளே சுற்றுதுன்ற மாதிரி அவங்க கட்சி பொதுச் செயலாளருக்கு ரிப்போர்ட்டு. நம்ம நாளாக கூட்டின்னு போயிடலாமா செய்யலாமா, அதாவது கண்ணியமாக கௌரவமாக அழைப்பு வராது, ஆனால் அவங்க எம்எல்ஏக்களுக்கு விலை பேசப்பட்டது. அந்த உண்மையை அவர் வெளியில் சொல்லவும் முடியாது. யாருன்னா ஒரு கட்சி தலைவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, என் கட்சி எம்எல்ஏவை வந்து, ஏன்னா 3வது இடத்துக்கு வராங்க, இதுக்கு மேலே என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னு ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்கள டார்கெட் பண்ணலாம் ஈஸின்னு யாரோ ஐடியா கொடுத்துக்குறாங்க. திமுக டார்கெட் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா நம்பர் எங்கேயோ இருக்குது, 59 வச்சுக்கிறாங்க. இப்போ சிபிஐ சிபிஎம் திருமாவெல்லாம் நம்பி போக முடியுமா? 118 வரலாம். 108 இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ 3 நாள் எடுத்துனீங்க டைம் நீங்கள். அப்போது திமுக ட்ரை பண்ணது தாவேக்காவை சார்ந்தவர்களோ இல்லை தாவேக்காவுக்கு வேண்டப்பட்டவர்களோ, அதை பாதுகாக்கிறதுக்கு அவர் போனார். இப்போ இது ரெசார்ட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே ஒரு 47, இது ஒரு 59, இதை சேர்த்து வெளியிலேருந்து எல்லாம் கூட்டணி சப்போர்ட் பண்ணால் இது ஆட்சி வரலாம், நம்ம இப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னா சில விஷயங்கள் பேசப்பட்டாதோ கசியப்பட்ட தகவல். இது வந்து 100% கரெக்டாக தப்பா முறையானா பத்திரிகையாளர் வெளிப்படையாகவே கேட்டாங்க. அறிவாலயத்தில் வெளிப்படையாக கேட்ட பொழுது சொல்கிறார்,
தம்பிதுரை கிட்ட கேட்கும்போது நல்லது நடக்கும், தேவைப்பட்டா எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதில் மூடி மறைக்கிறதுக்கு கொள்றதுக்கு அவங்களுக்கு பத்திரிகையாளரை பார்த்தா பயம்லாம் கிடையாது. யாருக்கு? அதிமுக காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் பத்திரிகையாளரை பார்த்தா பயம் கிடையாது. ஓட மாட்டாங்க பேசிக்காக, நின்று பேசுவாங்க பத்திரிகையாளர்கிட்ட. அதனால ஒரு சில விஷயங்கள் நமக்கு வருது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்னால் ஏதோ ஒரு கருத்து சொல்ல முடியாது. தாவேக்காவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அது பார்க்கணும் இனிமேல்ட்டு என்ன நடக்குது. இப்போ பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும்னு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்துடக்கூடாதுன்னு திமுகவும் இதுக்கு தான் நாங்க சண்டை செஞ்சுட்டு இருந்தோம், நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்துறாதீங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்போ இவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விதானே. இந்த மாதிரியான திட்டங்களுக்கு நீங்க வந்து இனிமேலும் கொள்கையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது மூலியமா அது ஒரு விளைவுகள் ஏற்படுத்தும் இல்லையா? இல்ல, அது விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா இது வந்து பாலிசி சம்பந்தமான விஷயம். முதலமைச்சர் அவரு விஜய். முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவுகள். இதுல போய் வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல இருந்த ஆட்சியாளர்கள் குறிப்பா திமுக, ஒரு சில நேரத்துல அதிமுக இதெல்லாம் எதிர்த்திருக்கு. அதிமுக ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இந்த கரண்ட் சம்பந்தமான கையெழுத்து, டேம் செக்யூரிட்டி பில்லு, ஃபுட் செக்யூரிட்டி பில் இந்த மாதிரி விஷயத்துல கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனம் வந்துச்சு. அப்பதான் அதிமுக வந்து பாஜகவோட லைன்ல போகுதுன்ற மாதிரி விமர்சனம் வந்தது. இப்போ விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு 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 பிரச்சனை ஒன்று வருது. அப்போ இது கையெழுத்து போட்டா என்ன பிரச்சனை, போடலைன்னா என்ன பிரச்சனை? இப்போ பாஜகவோட இணக்கமா போனோமா, அதாவது மத்திய அரசோட இணக்கமா போனா மேபி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்க. பொதுவாக என்னன்னா, நம்ம ₹1 கொடுத்தா அவங்க நமக்கு திருப்பி 29 காசு தான் வருது. இல்லை வரும், இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கூடி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பீகார் அளவுக்கு உத்தரப்பிரதேச அளவுக்கு நம்ம காசு கொடுக்கறதில்ல. அப்போது அதை ஒருவேளை விஜய் சரி செய்ய போகிறாருன்னா, அந்த பணம் உள்ளே வந்ததுன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு திட்டங்களாகவோ வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்கோ இல்லை வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு உதவும். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு நமக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு காரங்க கிட்டேயோ இல்லை விசிகா கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதே பழைய தேஞ்சு போன டேப்பே பேசுவாங்க. ஒரு ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக இவாலுவேட் பண்ண, அதாவது இந்த கொள்கை கூட்டணி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இது நல்லதா கெட்டதா, மக்களுக்கு இது வந்தால் சாதகமா பாதகமா அப்படி பார்த்துட்டு போகிறது தான் தாவேக்காக்கு நல்லது. ஏன்னா அவங்க சும்மா கொள்கை எதிரி தான் சொல்லிக்கிறாங்க தவிர்த்து மற்றபடி வந்து வாட் மோடி அங்கிள், வாட் அமித்ஷா அங்கிள் அப்படிலாம் அவர் பேசினது கிடையாது. அவர் இனிமேலும் பேசவும் போகிறது இல்லை. அப்படி எதனா, அதாவது கையெழுத்து கூட போடலாம், கையெழுத்து போடாமல் இருக்கலாம். முதல்வர் ஸ்டாலினை பேசுகிற மாதிரிலாம் பிஎம் எல்லாம் பேசினார்னா அது பெரிய சிக்கல். ஏன்னா சிபிஐ கரூர் கேஸ்லாம் இருக்குது, நிறைய வழக்குகள்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்கள் கட்சிக்காரருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் ஏடிஎம்கே கிட்ட டிஎம்கே கிட்ட நீங்கள் இங்கே இப்போ பேசி கிண்டல் பண்ணி பிரச்சாரம் பண்ண மாதிரி பாட்டு பாடின மாதிரிலாம் பிஜேபி கிட்ட போயிட்டீங்கன்னா அது சிக்கல். இல்ல இவங்களும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து திமுக அதிமுக கைது செய்யப்படுவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆதவ அர்ஜுனா சொன்னார் இல்லையா? சரி பண்ணட்டும், பார்ப்போம். அதை பண்ணுங்க, உண்மையிலே சந்தோஷம்தான். ஊழல்வாதிகளை ஜெயிலுக்கு போடுவீங்க, பார்ப்போம். அதானே அரசியல். அந்த அரசியலை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க? ஏன்னா 4 அடிப்பார், 6 அடிப்பார், இப்படி வெங்சார்கர் மாதிரி ஆடுவார், ஸ்ட்ரைட்டாக வந்து அச்சா சிக்ஸர் சித்து மாதிரி அடிப்பார், நின்னத்துலேயே சுற்றினா தோனி மாதிரி அடிப்பார், ஸ்ட்ரைட்டில் வந்து சச்சின் மாதிரி ஆடுவார், ஆஃபில் போட்டால் கங்குலி மாதிரி மடக்கி அடிப்பார், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் ஃபுட் அச்சார்னா சேவாக் மாதிரி கிளியர் பண்ணார், யுவராஜ் சிங் மாதிரி ஸ்ட்ரைட்டாக 6 கிளியர் பண்ணார். இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் என்னென்ன செய்ய போகிறீங்கன்றது பார்ப்போம். எந்தெந்த அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? திமுக அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுலாம் பேசியிருக்கீங்க. கான்ட்ராக்டர்லாம் எத்தனை கான்ட்ராக்டர் பிளாக் லிஸ்ட் பண்ண போகிறீங்க? உங்களோட அமைச்சர்களோட தகுதி தராதரம், அவர்கள் பொது வாழ்க்கையில் நடந்துக்கிறது, உங்கள் எம்எல்ஏக்களோட நடவடிக்கைகள் எல்லாம் இனிமேல் எல்லாம் வெளியில் வரணும் இல்லையா? இப்போ தாவேக்கான்றது ஒரு புது ஹோட்டல். இந்த ஹோட்டலில் பிரியாணி சூப்பராக இருக்கும், இந்த ஹோட்டலில் புறா ரோஸ்ட் அருமையாக இருக்கும், இந்த ஹோட்டலில் 65 வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கும், நெஞ்சரிசிலே இருக்காது அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணி திறந்துட்டோம். இப்போ ஜனங்களும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க இப்போ சாப்பிட்டு பார்க்குற நேரம், அதனால் நல்ல சாப்பாடாக நல்லா அழகாக பரிமாறி நல்லபடியாக பண்ணோன்றது தான் நம்மளோட கோரிக்கை. ஆனா 6 மாதம் பாப்போன்னு ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா? அந்த 6 மாதம் எதுக்கு? அந்த 6 மாதம் கெடு அப்படின்றதா? கெடு மாதிரி இருக்குல்ல. காயெல்லாம் நிறைய இருக்குது, ஆறணும். ஆறி சரியாக இதெல்லாம் திருப்பி சண்டைக்கு தயாராக முடியும். இன்னைக்கு தேதியில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அடிபட்ட புலி தான். அதனால் அது புலி இல்லைன்றது ஆகாது. ஒரு தேர்தல் அடி அடின்னு அடிச்சிட்டிங்க, பேயடி அடிச்சிட்டிங்க, 2 கட்சியும் 2 திராவிட கட்சிகளும். அவங்க அந்த இன்ஜுரியிலேருந்து எந்த அளவுக்கு ரிக்கவர் ஆகுற, ஓட் ஷேர் எந்த அளவுக்கு மேலே வராங்க. பட் குட்டி கட்சி எப்படி பார்த்தாலும் 20% ஓட்டை வந்து தக்க வச்சுக்கிறாங்க 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லாமல். ஸோ அது ஒரு ஒரு பெரிய இது.
அப்போ இன்னமும் வந்து ஒரு 50% ஓட்டை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. இங்கே என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, மேத்தமேட்டிக்கலாக பார்க்கும்போது 70% வாக்குகளை வந்து திராவிட கட்சிகள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது கடந்த தேர்தல்கள். அதாவது கடந்த 50-60 வருஷமா. அதிமுக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து 70% ஆஃப் ஓட்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த தேர்தலில் அது வந்து 45 to 50 குறைஞ்சிருக்கு. 20% ஓட்டு அது அடி வாங்கி. அந்த 20% ஓட்டம் எப்பயுமே மூன்றாவது அணிக்குன்னு ஒரு 10-15% ஓட்டம் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து தான் விஜய் அவர்கள் 35% ஓட்டு வந்தாங்க. அப்போது அவங்க வந்து ஓட்டு வாக்கு எண்ணிக்கை அவங்க மீது இருக்கிற நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிருக்கு. அவங்க தோத்துருக்காங்க, டிஃபீட் ஆகிருக்காங்க, ஆனால் டெசிமேட்டட் கிடையாது. தோல்வியை சந்திச்சிருக்காங்க, ஆனால் ஆட்டத்தில் வந்து இன்னும் வெளில போகல. அடுத்த ஆட்டத்துக்கு அவங்க தயாராக வருவாங்க. எதிர்கட்சியாக கூட இருந்தது இல்லை திமுக கடந்த காலங்கள் இல்லையா? ஆமாம், மூன்றாவது கட்சியாக கூட திமுக இருந்திருக்கு. இப்போ அதிமுக அந்த நிலைமைக்கு போயிருக்கு. திமுக இருந்த அந்த ஒரு 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 சங்கடமான ஒரு நிலைக்கு அதிமுக போயிருக்கு. எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறது அதிமுக. அதிமுக இதுலேருந்து எப்படி பவுன்ஸ் ஆகி வருதுன்னு பார்க்கணும். இன்னும் ஒரு ஒரு 2-3 வருஷத்தில் பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தல் எப்படி போகும் பார்க்கணும். மேபி உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும். அது விஜய் எப்படி கையாளாக்க போகிறாரு, அதை எப்படி சரி செய்ய போகிறாரு என்னன்றது பார்க்கணும். செவிலியர் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை, அரசு ஊழியர்கள்லாம் நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கோரிக்கைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி செய்வாரா, என்ன பண்ணுவாரோ பார்க்கணும். இவரோட ஆஃபீஸர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸாக தேர்ந்தெடுத்து போட வர்றாரா, இல்லை இங்கே இருந்தாலும் நான் தான் ஆஃபீஸரு, அவர் வந்தாலும் நான் தான் ஆஃபீஸரு, ஒரு சிலர் இருப்பாங்க லாபி பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி ஆஃபீஸருங்களை போட போகிறாரா பார்க்கணும். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.